Hello friends, welcome to Abhi's hashtag. இன்னைக்கு ஒரு ரைஸ் வெரைட்டி நம்ம பார்க்க போறோம். Ghee rice. Most of the functions வீடுகள்ல எல்லாம் நம்ம வந்து இத frequent-ஆ நம்ம பார்க்கறோம். அது மாதிரி நம்மளும் வந்து வீட்ல வீக்கெண்ட்ஸ் வரும்போது இந்த Ghee rice-ஐ எப்படி சட்டன்னு செய்யறது அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க Ghee ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Ghee ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் வந்து Ghee ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ Ghee வந்து நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவையான கேஷ்யூ நட், அப்புறமா கொஞ்சம் கிஸ்மிஸ் ரெண்டையும் வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை வந்து செப்ரேட்டாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இந்த முந்திரியும் கிஸ்மிஸும் வந்து ஃப்ரை ஆனதும் அதே பவுலில் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் செப்பரேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அதே பேனில் மீதி இருக்கிற கீயில் 2 பே லீஃப் கிள்ளி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டார் ஆனிஸ், அப்புறமா வந்து 2 பீஸ் பட்டை, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர், பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு ஆனியன் போட்டு அதுக்கு கூட 2 பச்சை மிளகாய் நான் வந்து ஸ்லைட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஸோ இதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆனதும் நான் வந்து ஒரு பீஸ் ஜிஞ்சர் அண்ட் ஒரு கார்லிக் வந்து நான் இன்றைக்கி தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி இதோட ஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை வந்து நல்லா அதே ஆயிலில் குக் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் சோக் பண்ணி தண்ணி வடித்து சேர்த்துருக்குறேன் இதில். ஸோ இந்த ரைஸ் வந்து நல்லா ஆயிலில் சேர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே இருக்கட்டும். அந்த நல்லா வந்து எல்லா ரைஸ்லேயும் ஹீட்டு சேரணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் உதிரியாக வந்து நமக்கு ரைஸ் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரைஸ் வந்து சோக் பண்ணலைன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். இன்றைக்கி நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து என்னோடய ரைஸை வந்து சோக் பண்ணி எடுத்ததுனால 1 கப் ரைஸுக்கு நான் 1.5 கப் ரைஸ் வந்து 1.5 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ சால்ட் வந்து எப்போவுமே வந்து தண்ணியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் ரைஸ் குக் பண்ணி வரும்போது ஈவனாக சால்ட் வந்து ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லிட்டு போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணணும். அப்புறமா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்னோடய Ghee ரைஸ் வந்து அழகாக குக் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து மெதுவாக திருப்பி போடும்போது பாருங்கள் எல்லா ரைஸும் ஈவனாக குக் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் உடைச்சி பார்க்கும்போது கூட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்படியே வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் தாண்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான ஆனியன், அப்புறம் வந்து கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து இதில் சேர்க்கணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடியதான Ghee ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன், முந்திரி, கிஸ்மிஸ் வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக
கொத்தமல்லி வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் இதுக்கு மேலே தூவி விட்டுட்டோன்னா ஸோ நல்ல மணமான நல்ல கீ ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறக்காதுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். கீப் ஸ்மைலிங்.